முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான் சூரா யாசீனில், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஸஹீஹுல் புகாரி, ஒவ்வொரு நாளும் காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்யும்? அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு போகுமாம். அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு போய் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்துவிட்டு அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்குமாம், யா அல்லாஹ், இன்றைய நாள் காலை நேரம் ஆக போகிறது, நான் உதிக்கவா வேண்டாமா? சுப்ஹானல்லாஹ். சூரியன் படித்து தரும் பாடம். மனிதனுக்கிட்ட இந்த புத்தி இல்லை. வியாபாரம் தொடங்குகிறார், படிப்பை தொடங்குகிறார், கிராஜுவேஷன் நடக்குது, PhD, தொழில், 2 ரக்காத் தொழுது, 2 ரக்காத் தொழுது, யா அல்லாஹ் திருமணம் முடிக்க போகிறேன், 2 ரக்காத் தொழுது, யா அல்லாஹ் வியாபாரம் ஆரம்பிக்க போகிறேன், நல்லதா கெட்டதா வழியை காட்டு. கேட்டவர்கள் எத்தனை பேர் சகோதரர்களே? சூரியனுக்கு இருக்கும் புத்தி மனிதனுக்கு இல்லை. எல்லாரும் இல்லை சொல்றேன். சூரியனை அல்லாஹ் உதாரணமாக வைத்திருக்கிறான். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அல்லாஹ்விடம் இஸ்திகாரா செய். கேட்குமாம், யா அல்லாஹ் இன்றைய தினம் உதிக்கவா? அல்லாஹ் சொல்லுவானாம், உதி. அல்லாஹ்வுடைய ஓர்டர் வந்தால் தான் என்ன செய்யும்? சூரியன் கிழக்கில் உதிக்க ஆரம்பிக்கும். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், அந்த நாள் வந்தால் சூரியன் அல்லாஹ்விடம் வளமையை போல வரும். வந்து கேட்குமாம், யா அல்லாஹ் இன்றைய நாள் உதிக்கவா? அல்லாஹ் சொல்லுவானாம், இன்றைக்கு நீ கிழக்கில் உதிக்க வேண்டாம், இன்றைக்கு நீ மேற்கில் உதிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்றைய தினத்தில் சூரியன் எங்கே உதிக்கும்? மேற்கு திசையில் உதிக்கும். முழு உலக மக்களும் பார்ப்பார்கள், அந்நியர்கள் பார்ப்பார்கள், இறை நிராகரிப்பாளர்கள் பார்ப்பார்கள். ஓஹோ, இஸ்லாம் உண்மையான மார்க்கம், இஸ்லாத்தில் சொல்லப்பட்டது நடக்கிறது. எல்லாரும் இஸ்லாத்துக்கு வருவார்கள், எல்லாரும் முஸ்லிமாக மாறுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யாருடைய இஸ்லாத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் பாதுகாப்பானாக என்னையும் உங்களையும். சகோதரர்களே, சூரியன் மேற்கில் உதிக்கும், உலக மக்கள் எல்லாம் பார்ப்பார்கள், எல்லா பாவிகளும் தௌபா செய்ய ஆரம்பிப்பார்கள். யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல்லாஹ் தௌபாவுடைய வாசலை இழுத்து மூடி விடுவான், இழுத்து மூடிடுவான். யாருடைய தௌபாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான்.